வணக்கம் நேர்களே. ஒரு தீபாவளி அன்று பாரதி வீட்டில் என்ன நடந்தது, படித்தது, பிடித்திருந்தது உங்களிடையே நான் பகிர்கின்றேன். தீபாவளிக்கு முத நாள் பாரதியோட ஒரு நெருங்கிய நண்பர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தேவையான உடைகள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவருக்கு எப்போயுமே அது வழக்கம். பாரதி வீட்டுக்கு தேவையான உடைகளை தீபாவளி கொண்டு வந்து கொடுத்துருவார். ஏன்னா அவரோட வறுமை அதை தெரிஞ்சு அவர் உதவி செஞ்சார். அது மாதிரி சில நண்பர்கள் தீபாவளிக்கு முத நாள் பலகாரங்கள் கொண்டு வந்து தந்துட்டாங்க. பட்டாசுகள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி இரவு ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வீட்டில். நாளைக்கு நமக்கு நல்ல புது வீடு வந்துருச்சு, பட்டாசு வெடிக்கிறாங்க, பலகாரங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி இரவு கொண்டாடிட்டு எல்லோரும் படுக்க போயிட்டாங்க. ஆனால் பாரதி மட்டும் தூங்கவே இல்லைங்க. தூங்காமல் அங்கே இங்கன்னு அப்படியே நடமாடிட்டே இருந்திருக்கிறாரு. கவலை அவர் முகத்தில் அப்பி இருந்துச்சுங்க. அப்படி அவர் கவலை தோய்ந்த முகத்தோட அங்கு இங்கும் நடமாடிட்டுருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். நடமாடிட்டுருக்கிறாரு. எப்போவுமே பாரதி அவங்க எப்படி நடந்துக்கிட்டே இருந்தாருன்னா, ஒன்று எழுதுறதுக்காக யோசிப்பார், பாடல் எழுதுவார், இல்லைனாக்கா கவிதை எழுதுவார். ஆனால் அன்னைக்கு அவர் அது செய்யலை. கவலையோடு நடமாடிட்டு தான் இருக்கிறாரு. இதை அவங்க வீட்டாளுங்க கவனிச்சிட்டாங்க. தூங்க போயிட்டாங்க. நடு ராத்திரி இருக்கும். வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்ட உடனே பாரதி தான் போய் திறக்கிறாரு கதவை. திறந்த உடனே அங்கே 2 பேர் வெளியில் நிற்கிறாங்க. பார்த்துட்டு இந்த நடுவிசையில் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாரதி. உடனே வந்தவங்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன காசு மூட்டையை பாரதி காலடியில் வச்சுட்டு, ஐயா இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி, எனக்கு காசு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்தவங்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டோன்னு இரவு நான் தூங்கிட்டு இருந்தப்போ எனக்கு கனவுல பராசக்தி தோன்றி எனது பக்தனான பாரதி அங்கே மிகவும் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனால் நீ உனக்கிட்ட இருக்கிற பணத்தில் கொஞ்சம் பணத்தை சில்லறை மாற்றி அதை கொண்டு போய் பாரதிக்கிட்ட கொடு அப்படின்னு கனவுல தோன்றி சொன்னாங்க. அதனால் நடுநிசி அப்படிங்கிறதுனால என்னோடய நண்பனை கூட்டிகிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் நெசவாளிகள் ஐயா, ஒரு நெசவு தொழிற்சாலையில் நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதாவது செல்வந்தர்கள் உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் கஷ்டப்படுறவங்க அவங்கள்ட்ட இருக்கிற காசை கொண்டு பாரதிக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பராசக்தி கனவுல சொன்னாங்க அப்படின்றதுனால சரின்ட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் பாரதி ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறாரு. பயங்கர சந்தோஷம். தீபாவளி அன்னைக்கு நம்மளை தேடி உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கிறாருங்க. அதனால தான் அந்த கவலை அவருக்கு. அதனால தான் அவர் அப்படி நடந்துட்டு இருந்திருக்கிறாரு. நாளைக்கு நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கவலையிலே நடந்துட்டு இருந்தவருக்கு பராசக்தி ஏதோ ஒரு ரூபத்தில் அவருக்கு உதவி செஞ்சதை மனசார நன்றி சொல்கிறாரு. இப்படி தாங்க பாரதி மற்றவங்களுக்காக அவர் நினச்சி கவலைப்படுற ஆள். அவரோட புகழ் என்றைக்குமே மங்காமல் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாரதியை படிக்கணும். நம்ம பாரதியை படித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்த நல்ல குணங்களை எல்லாம் நம்மளும் பின்பற்றணும். அதுதான் பாரதிக்கு நாம் செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும். நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் இல்லையா, அதனால் அவரை போற்றணும் இல்லையா, அவரை நம்ம போற்றியே தான் ஆகணும். நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது இம்மண்ணின் மகள். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.